வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது உளுந்தங்களி. இந்த உளுந்தங்களியில் நம்ம ஃப்ளாக்ஸீடும் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். உளுந்தங்களி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். 1 கப் அளவுக்கு முழு உளுந்து எடுத்திருக்கேன். முழு உளுந்து இல்லைனாலும் உடைச்ச உளுந்து கூட எடுத்துக்கலாம். 3/4 கப் கருப்பட்டி, 1/4 கப் பச்சரிசி, 1 ஸ்பூன் ஃப்ளாக்ஸீட். இது ஆளி விதைன்னு சொல்லுவாங்க. இதில் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. 2 கப் தண்ணி. இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். குறைய செய்கிறதுனால மிக்சியிலே திரிச்சுக்கிறேன். இப்போ நிறைய பண்ணுறதா இருந்தால் மிஷினில் கொடுத்து மொத்தமாக திரிச்சு வச்சுக்கலாம். இப்போ உளுந்தையும் பச்சரிசியும் சேர்த்து மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். மாவு ஓரளவு பொடிச்சதுக்கப்புறமா இதோட நம்ம ஃப்ளாக்ஸீடையும் சேர்த்து திரிச்சிடலாம். உளுந்து மாவு திரிச்சாச்சு. இதிலேருந்து 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கணும். உளுந்து மாவுக்கு தகுந்த அளவு தான் மற்ற எல்லா அளவுமே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இரும்பு சட்டி எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தண்ணியை ஊற்றிக்கலாம். இதோட எடுத்து வச்சிருக்கிற கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை வடிகட்டிட்டு திருப்பி நம்ம எடுத்துக்கணும். இப்போ கருப்பட்டி கரையிட்டும். கருப்பட்டியை வடிகட்டியாச்சு. இப்போ அதில் சேர்த்துக்கலாம். கரைச்சிருக்கிற கருப்பட்டியை சேர்த்தாச்சு. இதில் கம்பிப்பாகு வரணும்னு அவசியம் இல்லை. இது கொதிச்சாலே போதும். இதோட மாவை சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விடணும். இதிலேயே எடுத்து வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கணும். அப்புறம் இதை ஒரு பாத்திரத்தை மூடி போட்டு மூடிக்கலாம். இதில் திருப்பியும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கலந்து விட்டுட்டு மூடிக்கலாம். நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுட்டு அப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி எடுத்து கிளறி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும், அதனால் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சட்டியில் ஒட்டாமல் இந்த அளவுக்கு வருது. இப்போ களி நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் 1 கப் மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்க்க தான் இந்த களி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு. மாதத்துக்கு 2 தடவை இதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா லேடிஸ்க்கு வரக்கூடிய முதுகு வலி, இடுப்பு வலி வராமல் இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.